26 branches, கம்மியான ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஃப்ரீ நோட்புக்ஸ். அன்னமால்னாலே மன திருப்தி. அன்னமால் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த ஹோட்டல்ல நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். இதுதான் திமுக. அதனால இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய கட்சிகள், அனைத்து சமுதாயங்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள், அனைத்து கட்சிகளுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். இந்த தேர்தல் உங்களுடைய மானம் மரியாதை காக்கின்ற தேர்தல். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர போறது கிடையாது, அவங்க ஆட்சிக்கு போக போறது கிடையாது, ஆட்சி விட்டு போக போறது கிடையாது. இந்த தேர்தல் இன்னொரு தேர்தல். ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை, சுயமரியாதை, கௌரவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வளர்ச்சி. நன்னன் கால்வாய் நன்னன் கால்வாய் நன்னன் கால்வாய் கேட்டு கேட்டு அழுத்து வச்சா இவங்க அப்பா தான் முதல்ல கொண்டு வந்து அறிவிச்சது. ஏஜி கோவிந்தசாமி அவர்கள் திமுகவிலே உதயசூரன் சின்னம் கொடுத்தது ஏஜி சம்பத் அவங்க தந்தை. அவர் 1971 அறிவிச்சார், வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு ஐயோ வரப்போல தேர்தல் வரப்போல நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் அது படுவாங்க. அந்த மனசுடன் இல்லையா அவங்களுக்கு? அது ஒரு 300 கோடி செலவாமையா? துறிஞ்சவாறுல தென்பண்ணை இணைச்சு இங்க இருக்கிற ஒரு 44 ஏரிக்கு கொண்டு வர தண்ணி கொண்டு வர துப்பு இல்லை உனக்கு. நீ எதுக்கியா நீ ஆளுங்க ஆட்சி செஞ்சுருக்கீங்க, எதுக்காக வரீங்க, ஓட்டு கேட்கறீங்க, இதை நம்பிக்கையில ஓட்டு கேட்கறீங்க. இது வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள். இது கூலியா இருக்கு. காலகாலமா நீ கூலியா தான் இருக்கணுமா? காலகாலமா நீ விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணுமா? காலகாலமா நீ ரோடு போடணுமா? காலகாலமா கல் உடைக்கணுமா? காலகாலமா ஆடு மாடு வைக்கணுமா? காலகாலமா அந்த பாலை கறந்து அதான் வாழ்க்கையை ஓட்டணுமா? உன் பிள்ளைங்க படிக்க கூடாதா? படிக்கணும், கௌரவமா இருக்கணும். உன் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போனா உனக்கு கார் வாங்கி கொடுப்பான், வீடு வாங்கி கொடுப்பான், எல்லா பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதை வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு. மாம்பழம் சின்னத்தில் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள், அகங்காரத்தில் இருக்கின்றார்கள். என்ன ஆணவம்? காசு தூக்கி போட்டா ஓட்டு போடுவாங்க. அந்த ஆணவத்தில் இருக்கிறாங்க. நீங்க யாரும் தாண்டிங்க. இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் யாரும் காண்பிக்க வேண்டும். அந்த பயம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அந்த பயம் வரணும். இந்த பயம் வந்தாதான் அடுத்த மாதமே ஐயோ இந்த எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த மாதமே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கும். அடுத்த மாதமே இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். அடுத்த மாதமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 10 கடையை மூடுவாங்க, படிப்படியா கடையை மூடுவாங்க, இல்ல சாராய கடையை மூடுவாங்க, இல்ல அவுத்துட்ட மாதிரி ஆயிடும். முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைங்களை உங்க தாத்தா உங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் 3 தலைமுறை அழிச்சாங்க. இப்ப உங்க பிள்ளைங்களே அடுத்த தலைமுறை இருக்க பிள்ளைங்களே சாராயத்தை கொடுத்தோம், கஞ்சாவை கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க.